அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த எஸ்ஜிடி மெட்டீரியல்ஸ் பற்றி நான் இதில் சில கருத்துக்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது என்னென்னா, நிறைய மாணவிகள் எனக்கிட்ட கமெண்ட்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி நிறைய பேர் தொடர்பு கொண்டு, மேம் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு, மெட்டீரியல் மட்டும் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது நம்ம சென்டரில் இது நாங்கள் மெட்டீரியல் மட்டும் தனியாக விலைக்கு விற்கிறது கிடையாது. இது நாங்கள் ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது எங்களிடம் சேர்கிற மாணவர்களுக்கு நான் மட்டும்தான் நாங்கள் எங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறோம். அதாவது மெட்டீரியல் விற்கக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி உங்களை நாங்கள் பயிற்சிக்கு முழுமையாக தயார் செய்கிறோம். நீங்கள் எங்கள்கிட்ட உள்ள அந்த மெட்டீரியலை உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை உங்களுக்கு புரிய வச்சு அதில் உங்களுக்கு தேர்வுகளை கொடுத்து உங்களை கட்டாயம் போஸ்டிங்கில் கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பயிற்சி மையத்தினுடைய ஒரு நோக்கமாகவே இருக்குது. மெட்டீரியல் வாங்கி போட்டோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு 2 நாள் படிப்போம், 3 நாள் படிப்போம், 3ஆவது நாள் என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதனால் எங்களுடைய பயிற்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எப்போதுமே எந்த கோர்ஸுக்காக இருந்தாலுமே சரி மெட்டீரியல் விலைக்கு நான் தர்றது கிடையாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இதே ஐயம் சில பேருக்கு இருக்குது, மேம் எங்களால் தொடர்பு கொள்ள முடியல உங்களை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் அது தொடர்பாக உங்களுக்கு நான் ஒரு விரிவான காணொலியை நான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எங்களுடைய மெட்டீரியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு சொல்லி இருக்காது. என்னுடைய மெட்டீரியல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th to 12th, நான் சொல்கிறது இப்போ தமிழுக்கு 6th to 12th அதில் உள்ள போர்ஷனை அப்படியே உங்களுக்கு நோட்ஸ் மாரி, அதாவது பாயிண்ட்டாக கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்து பாடத்தை புரிஞ்சு அவங்களுக்கு உண்டான கேள்விக்கு பதில். ஏன்னா பாடத்தை புரியாமல் அந்த பாடத்தை உங்களுக்கு நடத்தி அதுக்கு நோட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறமேல் கொஸ்டின் ஆன்சர், இதுதான் எங்களுடைய பயிற்சி முறை. இதில் எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எத்தனை மணிக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 to 9, அதாவது பாடத்தை பொறுத்து 6 மணிலேருந்து 9 மணி அப்படிங்கிறது உங்களுக்கு நேரமானது அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் கொண்டு போயிட்டே இருப்போம். அப்போ எங்களுடைய மெட்டீரியல் 6th to 12th தமிழ் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கிய பகுதி தனியாக, இலக்கண பகுதி தனியாக, திருக்குறள் தனியாக, சொற்பொருள் தனியாக, அதாவது பகுபத உறுப்பிலக்கணம் தனியாக, இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவேன், தனித்தனியாக கொடுத்துருவேன். தனித்தனியாக கொடுத்து மெட்டீரியலை நீங்கள் சேர்ந்த உடனே மெட்டீரியலை உங்கள் கையில் நான் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் வகுப்பில் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்திட்டு அதில் டெஸ்ட்டு கொடுப்பேன். அதேமாரி நான் 50 டெஸ்ட்டு தான் கொடுப்பேன், 60 டெஸ்ட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட எண்ணிக்கையை சொல்கிறதே கிடையாது. இப்போ 6ஆவதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 3 டேர்ம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான டெஸ்ட்டு சில சமயம் ஒரு 2 டெஸ்ட்டு போகும், அதில் ஒரு 3 டெஸ்ட்டு போகும். அப்புறம் 7th போனீங்கன்னா அதில் 1, 2, 3 டெஸ்ட்டு. அப்புறம் 6th 7th சேர்த்து வைப்பேன். அப்புறம் 8th போனீங்கன்னா அதில் போர்ஷன் அதிகமாக இருக்கும், அதில் 5ஆக பிரித்து கூட கொடுக்குற அளவுக்கு கொஸ்டின்கள் அதிகமாக இருக்கும். என்கிட்ட டெஸ்ட்டு இத்தனை தான் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையில் நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம். எங்களுக்கு உங்களை இப்போ அதாவது உங்களை மேலே அதாவது ஒரு போஸ்டிங்கில் உங்களை கொண்டாந்து வைக்கிற அளவுக்கு உங்களை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஒன்று பாடத்தை முழுமையாக படிங்க. சும்மா இந்த 1 வேர்டு படித்தோம்னாலாம் படிக்கிறப்ப வேணால் என்னமோ ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னே புரியாமல் எப்படிமா நீங்கள் கொஸ்டின் ஆன்சராக படிப்பீங்க அப்படிங்கிறதுல இந்த முறையில் எங்கள் அகாடமிக்கு உடன்பாடே கிடையாது. அப்போ நீங்கள் இப்போ 6th to 12th புக்கு எத்தனை புக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் பருவத்தில் ஒரு 3 புக்கு, 7ஆம் பருவத்தில் ஒரு 3 புக்கு, 3 3 6ங்களா, 8 9 10 11 12. அப்போ மொத்தம் அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 புத்தகங்களா, 8 9 10 11 12, இதில் ஒரு 5, அதில் ஒரு 6, மொத்தம் 11 புத்தகங்கள் இருக்குது. ஆனால் இந்த 11 புத்தகங்களையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு அப்படியே சுருக்கப்பட்ட மெட்டீரியல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேஜ்லேருந்து ஒரு 600 பேஜ். திருக்குறள்னால் அதுக்கு நான் தனியாக கொடுத்துருப்பேன். அது ஒவ்வொரு பேஜுக்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பக்கம் காட்டுறேன். ஏன்னா நிறைய மக்கள் அதாவது என்னை தொடர்பு கொண்டு கேட்குறாங்க, மேம் ஒரு பேஜ் இருந்துச்சுன்னா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒவ்வொருத்தருக்கும் காட்டுறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டா எல்லாருக்குமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாடம் காட்டுறேன் பாருங்கள். அதாவது
இப்போ நீங்கள் 6ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா இயல் 2ல் வந்து இந்த சிறகின் ஓசை அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இதில் காட்டியிருக்கிறேன். அதாவது வலசை போதல்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பெயர்ந்து மீண்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து போகிறது தான் என்னது வலசை போதல். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து எந்த பறவைகள் வலசை போகும்? நீர்வாழ் பறவைகள். எதற்காண்டி? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் காரணமாக அது என்ன பண்ணுது? வலசை போகின்றார்கள். இதை வந்து எதை அடிப்படையாக கொண்டு வலசை போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு வினம். திசை, எந்த திசையில் எப்படிலேருந்து எப்படி வலசை போகுது? வடக்குலேருந்து தெற்குக்கு போகுது, மேற்குலேருந்து கிழக்குக்கு போகுது. இதை கவனமாக நம்ம படிக்கணும். அதாவது அவங்க ஒரு ஆப்ஷனில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கிழக்குலேருந்து மேற்குக்கு போதா, தெற்குலேருந்து வடக்குக்கு போதா, வடக்குலேருந்து தெற்குக்கு போதா அப்படின்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. அப்போ நம்ம அந்த வழித்தடத்தை, அதாவது இந்த திசையை வந்து நம்ம கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். வடக்குலேருந்து தெற்கு, மேற்குலேருந்து கிழக்கு. வழித்தடம் வந்து எப்படி போகும்? ஒரே வழித்தடத்துலையும் போகும், வெவ்வேறு வழித்தடத்துலையும் போகும். எந்தெந்த நேரத்தில் அப்போ போயிட்டே இருந்துச்சுன்னா பறவை வந்து எல்லா நேரம் போகுமான்னு பார்த்தீங்கன்னா இறை ஓய்வுக்காக சில நேரம் ஓய்வு எடுக்கும், இல்லைனா எங்கும் நிற்காமலும் கூட போகும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அது உடலில் என்னென்ன மாற்றம் நிகழும்? தலையில் சிறகு வளரும், சிறகுகளில் நிறம் மாறும், உடலில் வந்து கற்றையாக முடி வளரும். இந்த மாதிரி வந்து எந்த புலவர் வந்து இதை பற்றி பாடியிருக்கிறாருன்னா சத்திமுத்த புலவர் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐரோப்பாவிலிருந்து தமிழகம் செங்கல் நாராய் அப்படிங்கிறது. கப்பல் பறவை அப்படிங்கிறது கப்பல், கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை. சிறகடிக்காமல், இந்த பறவை எப்படிப்பட்டதுன்னா சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும், தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். அப்புறம் அந்த சிட்டுக்குருவியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஆண் சிட்டுக்குருவி, பெண் சிட்டுக்குருவி. அந்த ஆண் சிட்டுக்குருவினுடைய தொண்டை வந்து எப்படி இருக்கும்னா கருப்பாக இருக்கும். உடல் வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழுப்பு. பெண் சிட்டுக்குருவியோட இது எப்படி இருக்கும்? உடல் மங்கிய பழுப்பு. இதெல்லாம் நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். கூடு கட்டி வாழும் இனம். அப்போ எத்தனை முட்டை இடும்? 3 to 6 முட்டை இட்டும், 14 to 15 குஞ்சு பொரிக்கும். வாழ முடியாத இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துருவ பகுதி. வாழும் இடம் பார்த்தீங்கன்னா இந்தியா, இமயமலையில். இந்தியாவில் எங்கே? இமயமலையில் 400 மீட்டர் உயரம். உணவுன்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலரரும்புகள், இளந்தளிர்கள், தேன். வாழ்நாள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 to 15 ஆண்டுகள். இது தொடர்பாக நம்மளுடைய வழக்கில் வந்து என்ன இருக்குது? சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்குருவியை வந்து நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அழிவிற்கான காரணங்கள்: பூச்சிக்கொல்லிகளால் உணவான புழு கிடைப்பதில்லை, நவீன கட்டடங்கள், செயற்கை வெடிகள், வேலி தாவரங்கள், புதர்ச்செடி இல்லை, பிற பறவைகளுடன் போட்டியிடுதல் அப்படின்னு அந்த பாடத்திலேயே பின்னாடி பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த பாடத்தோடு தொடர்புடைய சில செய்திகள் சொல்லியிருப்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். அப்போ அந்த சிட்டுக்குருவியை வந்து காப்பாற்ற என்ன பண்ணணும்? ஆள் அரச மரம் வளர்த்தல், அவரை புடலை கொடிகளை வளர்த்து உள்ளூர் தாவரம் வளர்த்தல், செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளை தவிர்த்தால். அப்போ அந்த சலீம் அலி அப்படிங்கிறவர் வந்து பறவைகளை வந்து காப்பாற்றுவார். அவரை வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இந்த கொட்டேஷனை கொடுத்து அவங்க யார் சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா ஒரு 4 பேர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் சலீம் அலி அப்படின்னு சொல்லிட்டு எழுத வேண்டியதான். அதே பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறோன்னா காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவின் பறவை மனிதர்னு யாரை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சலீம் அலி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் பறவைகள் வாழ்க்கை பற்றி ஆராய்ச்சி செய்தவர். இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல், அதாவது அந்த சலீம் அலியினுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, இந்த ஃபுல் ஆஃப் ஸ்பேரோ. ஆர்டிகாலா அப்படிங்கிறது உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை, 22,000 கிலோமீட்டர். பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 28. அதாவது அந்த பாடத்தில் சொல்லியிருக்கிற கருத்து, அந்த பாடத்தோடு தொடர்புடைய பின்னாடி சொல்லியிருக்கிற செய்தி, இது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன கொடுத்துருப்பேன்? உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸாகவே கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் படிச்சுட்டு நாங்கள் கொடுக்குற கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிடும். இப்போ வந்து ஒரு இலக்கிய பகுதியிலேருந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு காட்டிட்டேன். அடுத்து பாருங்கள், ஒரு இலக்கண பகுதியிலேருந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ முதல்ல ஒரு இலக்கியத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தேன்னா, இப்போ அடுத்து இயல் 1 மொழிக்கு வந்து அதாவது அதில் வந்து இலக்கணத்துக்கு பாருங்கள், தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். அது இலக்கணம் வந்து 5 வகைப்படும். என்னென்ன? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்துன்னா என்ன அர்த்தம்? ஒலி வடிவமாக எழுதப்படுவது, எழுப்பப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுவது.
உயிர்ங்கிறது எழுத்துக்கு முதன்மையானது காற்று, இயல்பாக வெளிப்படும். அந்த காற்றுங்கிறது எப்படி வரும்? இயல்பாக காற்று வெளிப்பட்டு அதுலேருந்து நம்மளுடைய முயற்சிகள் என்னென்ன? வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல். இதன் மூலமாக நமக்கு என்னென்ன எழுத்துக்கள் கிடைக்குது? உயிரெழுத்துக்கள் 12 கிடைக்குது. அதில் குறில் 5, நெடில் 7. குறில் 5 எழுத்துக்கள் என்னென்னு சொல்லியிருக்கேன், நெடில் எழுத்துக்கள் என்னென்னு சொல்லியிருக்கிறேன். மெய்யுங்கிறது என்னது? உடம்பு, உடல் இயக்கத்தின் முயற்சியால் ஒலிப்பது. அதாவது மெய்யம்ங்கிறது உடல் இயக்கம் என்னென்ன? வல்லினம், மெல்லினம், இடையினம். அதாவது வல்லினம்னா வன்மையான ஒலி, இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. மெல்லினம்னா 6, மென்மையான ஒலி இக்கு இங்கு இந்து இன்னு இந்து இம்மு இன்னு. இடையினம்னா வன்மைக்கும் மென்மைக்கும் இடைப்பட்டு ஒலிப்பது, இ இரு இல்லு இல்லு இவ்வு இழு இல்லு. அடுத்து மாத்திரை, அந்த ஒலிக்கும் என்னது? கால அளவு தான் மாத்திரை. இது எதை அடிப்படையாக கொண்டது? ஒரு முறை கண் இமைத்தல், ஒரு முறை கை நொடித்தல். குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யுக்கு அரை மாத்திரை. உயிர்மெய் எழுத்து எப்படி வரும்? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இது ரெண்டும் கூடி நமக்கு 216 உயிர்மெய் எழுத்து கிடைக்குது. அந்த உயிர்மெய் எழுத்துல எத்தனை வகை உண்டு? 2 வகை. மெய்யும் உயிர்குறிலும் சேர்ந்து உயிர்மெய் குறில், மெய்யும் உயிர் நெடிலும் சேர்ந்து உயிர்மெய் நெடில். இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இந்த பாடத்தை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், பார்த்துக்காங்க. அடுத்து இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுக்கு தொடரில் என்னென்ன வரும், வினையச்சத்தில் என்னென்ன வரும், முற்றுமையில் என்னென்ன வரும், அப்புறம் உருவகம் பண்பு தொகையில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே எடுத்து எல்லாத்தையுமே கொடுத்துருப்பேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முத்து முத்தாய் அடுக்கு தொடர், வினையச்சம்னா ஏந்தி, அப்புறம் முற்றுமைனா காலமும் அனைவரும் ஐந்தும், உருவகம்னா கண்மலர் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண குறிப்பு பூரா உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், தனித்தனியாக எடுத்து கொடுத்துருப்பேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேஜ் தான் வரும். இப்போ இலக்கண குறிப்புன்னு போகும்போது நான் எதுவுமே படிக்கல மேடம், நான் போகிறப்ப நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கூட ஒரு 2-3 கொஸ்டின் எஸ்ஜிடியில் நீங்கள் அடிச்சிடலாம். அப்போ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் கிடையாமல் அதில் பெயரச்ச தொடர், உரிதிச்சொல் தொடர், எண்ணுமைகள், வினையாளனையின் பெயர், 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை, ஏவல் வினை முற்று, 2ஆம் வேற்றுமை தொகை, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கிறேன். இதில் என்ன உங்களுக்கு பியூட்டினா, இது நான் புக்கை பார்த்து படிச்சுக்குவேன் மேடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. இதை நான் உங்களுக்கு நான் இதை பற்றி இப்படியே மட்டும் கொடுக்க மாட்டேன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுக்கு தொடர்னா எப்படி வரும், பண்பு தொகைனா எப்படி வரும். இப்போ அதாவது இப்போ ஒரு சொல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, நன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி பிரிக்கணும்? நன்மை கூட்டல் மொழி. இது எதன் அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க, இதையெல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு வகுப்பில் சொல்லி கொடுத்துருவேன். அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சில இதுங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மாற்று மீன், பரப்பு மீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். அதேமாரி இப்போ ஒரு தன்மை பன்மை வினைமுற்றில் ஆடுகம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதற்கான விகுதி எது, எங்கேருந்து இதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, இலக்கண வகுப்பில் எந்த நூலில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஏன்னா நீங்கள் சில பேர் கேட்பீங்க, இது ஏன் மேடம் நான் இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் இதை இவ்வளோ டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா, அதாவது இப்போ தன்மை பன்மை வினைமுற்றுனா என்ன, இது எங்கேருந்து எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு பிஜிடிஆர்பி லெவலுக்குமே இந்த இது உங்களுக்கு என்ன பண்ணோம், உதவும். அதனால் நான் உங்களை வெறும் எஸ்ஜிடிக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ண போகிறது கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணுறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நான் எம்ஏ பிஎட் அது எல்லாமே முடிச்சிருக்கிறேன் மேடம், அதுவும் பாஸ் பண்ணியிருக்கேன், இதுவும் பாஸ் பண்ணியிருக்கிறேன், யூஜிடிஆர்பி எழுதியிருக்கிறேன், இதற்கு மேலேயும். அப்போ அவங்க அடுத்த லெவலுக்கு எங்கே போகிறாங்க, பிஜிடிஆர்பிக்கு. அப்போ அதுக்கும் சேர்ந்த மாதிரி அந்த லெவலில் நீங்கள் படிச்சிங்கன்னா எஸ்ஜிடி உங்களுக்கு என்னவாயிடும், ஈஸி ஆகிடும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இதோட தொடர்புடைய ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது கலைச்சொற்கள். அப்போ கலைச்சொற்கள்னால் உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து கொடுத்துட்றேன். இப்போ கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் என்னென்ன கலைச்சொற்கள் இருக்குது, 7ஆம் வகுப்பில் என்னென்ன கலைச்சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தனியாக எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவேன். இதே மாதிரி தாம்மா எல்லாமே பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அதேமாரி சொல் பொருள், இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு தனித்தனியாக என்ன பண்ணி கொடுத்துருவேன்னா நோட்ஸை எடுத்து கொடுத்துருவேன். இதை தாண்டி சில இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது சில இலக்கணத்துலலாம் சில விஷயங்கள் அப்படியே படிக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு சுருக்காமல் அப்படியே ஃபுல் நோட்ஸாகவே நான் என்ன பண்ணியிருப்பேன், உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா தனித்தனியாகவே எடுத்து கொடுத்துட்டேன்.
இந்த பாடல் வரிகள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தனித்தனியாகவே எடுத்து கொடுத்துருக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த பாடல் வரிகளை கொடுத்து அதில் வருகின்ற பண்பு தொகை எது, ஓமை தொகை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது பூரா நான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். அதனால தான் அதில் எதுகை மோனை எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நாங்கள் வந்து தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்னட்டா அந்த புக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்கள் தனித்தனியாக எடுத்து எழுதி புக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அது புக்கு மீன் எங்களுடைய மெட்டீரியலாக. அப்போ அந்த மெட்டீரியலை காட்டி நாங்கள் உங்களுக்கு வந்து நடத்திட்டே போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவோம், இந்த அறிவை விரிவு செய்யுங்கிறதுல சில வந்து ஆத்தர்களினுடைய பெயரும் நூலும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம என்ன நினச்சிக்குவோம், ஏதோ தேவையில்லாத வேலையாக நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது அப்படி கிடையாது. அதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில வந்து கொஸ்டின்கள் வருது. அந்த ஆத்தர்கள் பேர் இது எப்படி தொடர்பை பற்றி கேட்குறாங்க அப்படிங்கிறதுல UGTRB கொஸ்டினில் நான் உங்களுக்கு விரிவாக போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை வந்து பாருங்கள். எங்களுடைய இதில் அறிவை விரிவு செய்யல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பேப்பர் தரேன். எங்களுடைய மெத்தட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எங்களுடைய மெட்டீரியல் நான் எல்லாருக்கும் தனித்தனியாக என்னால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அனுப்ப முடியல அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து தனித்தனியாக இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிட்டேன். அது மட்டும் இல்லாமல் திருக்குறளுக்கு பார்த்திங்கன்னா எல்லா திருக்குறளையுமே நான் தனித்தனியாக எடுத்து எழுதி, அதாவது தனித்தனியாக உங்களுக்கு வந்து பின்பக்கத்தில் கொடுத்துட்டேன். அப்போ இந்தந்த திருக்குறளெல்லாம் நீங்கள் போகும்போது பார்த்துட்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும், எக்ஸாமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பாடத்தை நடத்தி இந்த மெட்டீரியலை உங்கள்கிட்ட கொடுத்து இந்த பாடத்தை நடத்தி அதில் வந்து கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு கொடுத்து அதைத்தான் நாங்கள் வந்து எங்களுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தடாக நாங்கள் வச்சுருக்கிறோம். இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நாங்கள் தனித்தனியாக வந்து ஃபீஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். அது என்னங்கிறத நீங்கள் வந்து அகாடமிக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய வகுப்புக்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி SGTக்கான வகுப்புக்கான அட்மிஷன் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியோட முடிவடையுது. அதனால் தேவைப்படும் மாணவர்கள் அதற்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து என்னது பதிவு பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.